ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இங்கே பாருங்கள் எங்கள் லூசி எப்படி படுத்துருக்காருன்னு பாருங்கள். வெயில் அவருக்கு தாங்கலை. லூசி, லூசிம்மா, பாருங்கள் எப்படி படுத்துருக்காரு. மூச்சு வாங்குத ஒரு தொப்பை பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு. அவர் மொட்டை மாடிக்கு வந்தோம், அவரை கூட்டிக்கிட்டு வந்தோம். அது கொஞ்ச நேரம் விளையாடுவார். இங்கே அவர் வெயிலை பார்த்தது ஓடி வந்துடுறாரு. கழுத்தில் இந்த மணி வேற கட்டியிருப்பார், அதனால் சலக்குன்னு ஓடி வந்துடுறாரு. அப்புறம் பாருங்கள், இங்கே நான் முருங்கை வச்சுருந்தேன், துளசி வச்சுருந்தேன். என்னால் முன்னாடி மாதிரி வர முடியறதில்ல மேலே, அதனால் எல்லாம் வாடி போச்சு. அதனால் பிடுங்கிடலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா அதுங்களை வச்சா ஒழுங்காக பராமரிக்கணும், இல்லைன்னா அதை பராமரிக்க முடியலன்னா அதை எடுத்துடணும். அதுங்களை போட்டு சாகடிக்கக்கூடாது. பாருங்கள், மருதாணி வச்சுருந்தேன், எப்படி இருக்குது பாருங்கள், காஞ்சி போயிடுச்சு. இதெல்லாம் பிடுங்கிட போகிறேன். இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. பாருங்கள், எல்லாம் துளசி எல்லாத்தையும் பிடிங்கிடணும். இதை பாருங்கள், இது முருங்கை, சின்ன முருங்கை எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 முருங்கைக்காய் காய்ச்சி கொடுத்தது. அதுக்கு நன்றி. இப்போவும் சொல்கிறேன், அதை ஓரளவு ஒன்றே வெட்டி விடணும், இல்லை அதை எடுத்துடணுன்னு இருக்கேன். என்ன என்னால் அடிக்கடி தண்ணி ஊற்ற முடியல, ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க முடியல. எதுக்கும் அப்படின்னா இல்லை, நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு. அது உயிரினங்களாக இருந்தால் என்ன, மனித இனங்களாக இருந்தானே, செடி கொடியாக இருந்தால் என்ன, உண்மை அது தானே. அதுங்களுக்கு வேண்டியதை நம்ம கொடுத்து தானே ஆகணும். இங்கே பாருங்கள், இது ஒரு பசலக்கீரை செடி, இதுவும் காஞ்சி போச்சு. எல்லாத்தையும் பிடிங்கிடணும். இங்கே பாருங்கள், இதில் செம்பருத்தி இருந்தது, இது எப்போயோ காஞ்சிடுச்சு. இது ஒன்றை மட்டும் காப்பாற்ற முடியுமான்னு பார்க்குறேன். இப்போ தான் தண்ணி ஊற்றினேன், ஃபுல்லாக தண்ணி இல்லை. அதில் பாருங்கள், மீனெல்லாம் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மீனெல்லாம் நிறைய வச்சுருந்தேன். இப்போ என்னால் மொழி மாதிரி அடிக்கடி வர முடியறதில்ல. அதனால் இப்போ அந்த காஞ்சதில் கூட 2 பூ பூத்துருக்காரு பாருங்கள், அல்லி. ஓகே, இப்போ ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேன். இது ஒன்றை மட்டும் எப்படியா காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதில் மீன் எல்லாம் மேய்கிறாங்க பாருங்கள், நிறைய மீனுங்கள்லாம் இருப்பாங்க அதில். இப்போ நேற்று வேறு குளத்தூர் போயிருந்தேன். குளத்தூர்லேருந்து ஒரு 100 ரூபாய்க்கு மீனை, அந்த குட்டி போடுற மீனுங்க இருக்கும், அதை வாங்கிட்டு போட்டிருக்கேன். அது உள்ளே இருக்குது. மற்றபடி வேறு என்ன, நம்மளால் முடிஞ்சால் மனிதர்களாகட்டும், செடிகளாகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், வச்சுருந்தா அதை ஒழுங்காக வச்சுருக்கணும். இல்லையா அதை எடுத்து போட்டுட்டு அதை விட்டு விலகி வந்துடணும். இது என்னோடய கருத்து. மற்றவங்களுடைய கருத்து எப்படியோ அதை கட்டிக்கிட்டு மல்ல அடிச்சுக்கிட்டு, ஐயோ அது வழக்கம் இல்லை, ஐயோ அதுக்கு தண்ணி ஊற்ற முடியல, இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. முடிஞ்சால் கவனமாக அதை பொறுப்பாக எல்லாத்தையும் பார்க்கணும். இல்லையா அதை விட்டு வெளியில் வந்துடணும். இதுதான் என்னோடய பாலிசி. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.